வணக்கம். தற்போதைய ஏஎஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் 10ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுதும் திறன்ல வந்து பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை, ஒருமை பன்மை இதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய வேர் டு ஸ்டடியில் நான் கொடுத்துருப்பேன் எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துதல் ஒண்ணுமே இல்லை, கான்செப்ட் ஸ்கில் ஓரியன்ட் பேசிக்ஸ் தான். ஸோ அதனால 6th to 10th கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். செய்வினை, தன்வினை, செயற்பாட்டு வினை இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10th புக்ல கான்செப்ட் வந்து இருக்கும். அதே நேரத்துல 8th புக்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை ஒரு தடவை புக் பேக் மாதிரி இருக்கும், மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை மட்டும் பாருங்க, இலக்கணத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஒருமை பன்மை பிழை திருத்தம். இது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு இயல் 7, 9லயும் 9ஆம் வகுப்பு இயல் 5ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். இப்ப கல் பன்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒருமை பன்மையில கல் எங்க வருது, ஆர் எங்க வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ திருடன் அப்படின்னு இருக்கும், இப்ப திருடர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அர் எங்க வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்துல மாணவர், மாணவன், மாணவர் இதுவும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. மாணவர்கள் அந்த மாதிரி கல் சேர்க்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஒரு தடவை பாத்துருங்க. மரபு பிழை அறிதல் இது 8th, அதே மாதிரி 10th வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 8th வந்து பாத்தீங்கன்னா இயல் 1 கண்டிப்பா இருக்கும். 10th வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்ல இயல் 9ல கொடுத்துருப்பாங்க. பழைய புக்கு கண்டிப்பா பார்க்கணும். ரைட். அடுத்தது நிறுத்தற் குறியீடுகள். ஸோ இதுல வந்து எல்லாமே வந்துடும். முப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி இது எல்லாமே இது உங்களுக்கு பேசிக்காவே தெரிஞ்சதுதான். பேசிக்கா தெரிஞ்சதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 10thலயும் வந்து பழைய புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட், அதாவது உவேசா இந்த பார்ட் எல்லாம் இது எல்லாமே நம்ம இந்த ஒரே ஒரு பிக்சர்லயே உங்களுக்கு வந்துடும். அடுத்தது இந்த பார்ட் பாத்தீங்கன்னா உவேசா, மீனாட்சி சுந்தரம், இலக்குவனார் இது எல்லாமே தமிழ் தொடர்பான செய்திகள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 புக்ல இருக்கு. இது சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன், அதை மட்டும் படிங்க, போதுமானது. ரைட். ஃபுல்லா படிங்க, படிச்சுட்டு டெஸ்ட் 10 எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.